வணக்கம். இன்றைக்கி வந்து ஜூலை 2 மார்னிங் ஒரு 12:30 ஆகுது. ஸோ ஜூலை 1 நான் வந்து டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறைய இருந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வந்து நம்ம கண்டினியூஸாக போடுவோம். ஸோ ஜூன் மந்த்து ஃபுல்லாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். மேபி என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ நேற்று ஜூலை 1 எப்படி போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஸ்ட்ராட்டஜி ரன் ஆகுது. இதில் LA அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து லைவ் ஆட்டோ. ஸோ மற்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா லைவ் ஆஃப்லைனு. அது வந்து லைவ் ஃபின்வேஷியாவில் இருக்க ப்ரைஸையை வச்சு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன மாதிரி பேப்பர் ட்ரேட் மோடில் ஓடுது. ஓகே, எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபின்வேஷியாவில் தான் லிங்க் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக பண்ணது வந்து நம்மளோட நடுவில் இருக்குல்ல அந்த BN ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டாக நம்ம பண்ணியிருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து லோ ரிஸ்க்கு. ஓகேவா, அந்த லோ ரிஸ்க்கை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம ஒரு 3 ஸ்ட்ராட்டஜியாக மாற்றியிருக்கோம். ஸோ அந்த 3 ஸ்ட்ராட்டஜி, ஒன்று வந்து மீடியம் ரிஸ்க்கு, ஒன்று ஹை ரிஸ்க்கு, ஒன்று வந்து லோ ரிஸ்க்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ரெகுலராக பண்ணுறது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ அதனால் அதை நான் லோ ரிஸ்க் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இதில் 1685 இன்றைக்கி ப்ராஃபிட் வந்தது பார்த்திங்களா, இது வந்து நம்மளோட யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது வந்து லோ ரிஸ்க்கு. மீடியம் ரிஸ்க் அப்படின்றது வந்து மேலே இருக்க ஃபஸ்ட் ஒன். ஸோ இதில் வந்து இன்றைக்கி வந்து 3212 இது வந்து ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. லாஸ்ட்டில் இருப்பாங்களே அது வந்து ஃப்யூச்சர்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அதில் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க், ஆனால் வந்து ரிட்டர்னும் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்குது. ஸோ நான் கொஞ்சம் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அது இப்போ அது லைவ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 3 ஸ்ட்ராட்டஜியுமே ஆஃபர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எந்த மாதிரி ரிஸ்க் கேட்டகரியில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு. இதில் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கு ஃப்யூச்சர் இதுக்கு வந்து 1 lakh, மீடியம் ரிஸ்கில் இருக்கிறதுல அதுக்கு வந்து ஒரு அதே 1 lakh அப்படின்னு வச்சுப்போமே. ஏன்னா ரிஸ்க் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து 1 lakh வச்சுப்போம். இந்த லோ ரிஸ்க்கு இருக்குல்ல 1685 நம்மளோட யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி, இதை வந்து ஒரு 75,000 to 80,000 இருந்துச்சுன்னா நம்மளால் இப்போ ரன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான். ஸோ 70,000 வச்சுக்கோங்களேன். 70,000 மீதி ரெண்டும் 1 lakh. ஸோ இதில் வர ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போய் பார்க்குறோம். இதுதான் P&L கிராஃபு. ஸோ இந்த மாதத்துல நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி வந்து 3212 இது இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ ஜூலை 1 லோ ரிஸ்கில் வந்து 1685 ப்ராஃபிட்டு, மீடியம் ரிஸ்கில் 3212 ப்ராஃபிட்டு, ஹை ரிஸ்கில் 2329 ப்ராஃபிட்டு. ஸோ இது ஒன்றுமே ஒவ்வொரு மாதிரி ரன் ஆகும். ஒவ்வொரு மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு இது வந்து ஒன்று ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணோம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ இன்கேஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதில் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை டேரெக்டாகவும் கால் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஜூன் மந்த்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். மேபி நாளைக்கு போடுறேன். ஸோ இன்றைக்கி இதுதான். நாளைக்கு நான் லைவில் ரன் ஆகும்போதே வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. என்ன ஃபின்வேஷியாவோடதையும் டேரெக்டாக போல பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 2329 நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட். ஓகே. ஸோ நாளைக்கு ஒரு ட்ரேடில் பார்க்கலாம். தேங்க்யூ.